3.5 லட்சம் ரூபாயை கொடுத்து ஆசை மகனுக்கு KTM நிறுவனத்தின் டியூக் பைக் வாங்கி கொடுத்த அந்த தாய்க்கு நிச்சயம் தெரிந்திருக்காது 10வது நாளில் இப்படி ஒரு பயங்கரம் காத்திருக்கிறது என்று. பூந்தமல்லி அடுத்த செந்நீர்குப்பம் குமரன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பழனி. இவரது மகன் நிர்மல். இவர் திருவேற்காடு தனியார் கல்லூரி ஒன்றில் படித்துக் கொண்டே பகுதி நேரமாக இரவில் லோடு ஏற்றி இறக்கும் வேலை பார்த்து வந்தார். பொறுப்பாக வேலைக்கு செல்லும் தங்கள் மகன் நிர்மலை ஊக்கப்படுத்துவதற்காக கடந்த 10 நாட்களுக்கு முன்பு டியூக் 390 பைக் ஒன்றை வாங்கி கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சனிக்கிழமை அதிகாலை நிர்மல், அவரது நண்பர் சந்தோஷ் ஆகிய இருவரும் தாங்கள் வேலை பார்த்து வரும் செந்நீர்குப்பம் தனியார் நிறுவனத்தில் இருந்து பைக்கில் வீட்டிற்கு புறப்பட்டனர். வழியில் டீ குடித்துவிட்டு செல்லலாம் என்று பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் பைக்கில் வந்தபோது பனிமூட்டமாக காணப்பட்ட நிலையில் பைக்கை சாலையோரம் வேகமாக ஓட்டிச் சென்றிருக்கிறார். அப்போது சாலையோரம் விதியை மீறி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கோழி லோடு ஏற்றிய லாரி மீது பைக் அதிவேகத்தில் மோதியதில் தலைக்கவசம் அணியாத நிர்மல் மற்றும் சந்தோஷ் ஆகிய இருவரும் தலையில் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே பலியாகினர். அந்த 3.5 லட்சம் ரூபாய் டியூக் பைக்கின் சேஸ் 10 நாளில் உடைந்து முறிந்தது. இரு உயிர்களை காவ வாங்கிய இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் விரைந்து வந்த ஆவடி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் இரு இளைஞர்களின் உடலையும் மீட்டு பிணக்கூராய்வுக்காக அனுப்பி வைத்தனர். விதி மீறிய கோழி லோடு ஏற்றி வந்த லாரி மற்றும் சேதமடைந்த பைக்கை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். சாலையில் லாரியை நிறுத்தி கோர விபத்திற்கு காரணமானதாக டிரைவர் நிசார் அகமது என்பவரை கைது செய்து விசாரித்து வருகிறார்கள். இங்கு மட்டுமல்ல, இரவு நேரங்களில் சென்னை மற்றும் புறநகரை சுற்றியிருக்கும் நெடுஞ்சாலைகளில் கனரக வாகனங்கள் சாலைகளில் விதியை மீறி நிறுத்தி வைப்பது தொடர்கதையாகி வருகிறது. இதனால் விபத்து ஏற்பட வழிவகுக்கும் நிலையில் போக்குவரத்து போலீசார் கடைக்காரர்களின் வியாபாரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக லாரிகளை அப்புறப்படுத்த உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை என்பதே கசப்பான உண்மை. பாலிமர் செய்திகளுக்காக பூந்தமல்லி செய்தியாளர் பிரேம் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.